வணக்கம் சொந்தங்களே, தினம் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு மனசு நைட்டெல்லாம் எனக்கு சேரிச்சு. என்னன்னு கேட்குறீங்களா? நான் நேற்று காலையில் இங்கே சாப்பிட்டு நான் இதுக்கு போயிட்டேன். அங்கே நான் வேலை செய்கிறேன், நான் அங்கே போயிட்டேன். அவர் கொஞ்சம் பேங்க்கில் பணம் போடணும், எடுக்கணும். அந்த பணத்தை போய் கொஞ்சம் எடுத்து வந்துருந்தேன் சொல்லி போனதுமே புக்கும் அந்த இது கொடுத்துட்டு இன்னும் 2 வேலை கொடுத்தாரு. ஜெராக்ஸ் 2 எடுத்துக்கணும், காப்பி எடுத்து அது முனிசிபாலிட்டி வரைக்கும் ஒரு வேலை, அந்த வேலையும் செய்ய சொல்லிட்டு போயிட்டார். நான் என்ன பண்ணேன், ஒரு இங்கேருந்து பேங்க்கு ஃபஸ்ட்டு போயிட்டேன். போனால் எனக்கு முன்னால் ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. வரிசையில் நின்றுதான். அப்புறம் இது வந்துச்சு, 40,000 ரூபா பணத்தை வித்ட்ரா பண்ணி ஒரு மஞ்சள் பையில் வச்சு எல்லாம் சுற்றிட்டு இன்னொரு பையை வச்சுருக்கிறேன். அதில் தான் அந்த ஜெராக்ஸு முனிசிபாலிட்டியில் ஒரு இது கொண்டு போய் கொடுக்கணும். இது எல்லாம் அந்த பையில் வச்சுருக்கிறேன். இதை பேங்க் புக்கும் பாஸ்புக்கும் இந்த பணத்தையும் அந்த இதில் வச்சுட்டு அந்த இது மேலே வச்சுட்டு அந்த கையில் வச்சுருக்கிறேன். அந்த பையை மட்டும் எடுத்துகிட்டு விரும்புன்னு வந்துட்டேங்க. அவசரமாக வந்த வாட்டி எனக்கு பின்னால் ஒரு 6-7 பேர் இருந்தாங்க. நான் விரும்புன்னு வந்துட்டு இங்கே ஜெராக்ஸ்லாம் எடுத்துகிட்டு முனிசிபாலிட்டியில் எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு அந்த நான் வேலை செய்கிறேன்னா அந்த கடை கிட்டத்தில் வந்துட்டாங்க. ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு இந்த டைமு. வந்துட்டேன். பையிட்ட திடீர்னு ஞாபகம் பையன். அப்புறம் வண்டி அப்படியே நிறுத்தி பையில் பார்க்குறேன், பணத்தையும் காணும் புக்கையும் காணுங்க. எப்படி இருந்துட்டு யோசிச்சு பாருங்க. முருகான்னு முருகனை வேண்டிக்கிட்டு வண்டியை திருப்பிக்கிட்டு, ஐயோ என்ன ஆகுது தெரியலையே, 40,000 போச்சு, என்ன பண்ணுறது? அப்படி போச்சுனாலும் நாங்கள் வீட்டில் இருந்தாங்க கொண்டு போய் அங்கே கொடுக்கணும். நம்ம அப்போ வீட்டில் இருக்கிறவங்களும் திட்டுவாங்க. என்னடா பண்ணுறதுன்ட்டு ரொம்ப ஒரே கவலையாகி போச்சுங்க. நேற்று விறுவிறுன்னு பேங்க்கு போனேன். பேங்க்கு போய் கடவுளை வேண்டிக்கிட்டே போனேன்ப்பா, முருகா என்னை கைவிட்டுறாதப்பா அப்படி இப்படின்னு முருகன்கிட்ட ரொம்ப இதாக உருகி வேண்டிக்கிட்டே போய் வண்டியை நிறுத்திட்டு விறுவிறுன்னு ஓடினேன். கூட்டமாக இருந்துச்சு. நான் இப்போ கிட்டத்தில் போனேன். ஏன் வரிசையில் வாங்கினாங்க. ஏங்க இல்லைங்கண்ணா அதுக்கு வரலிங்கண்ணா, இப்போ அவசரப்படாதீங்கன்னா அதுக்கு வரல அப்படின்ட்டு உள்ளார். சார் பையன் 40,000 பணத்தையும் புக்கையும் இங்கேயும் விட்டுட்டு போயிட்டு சார். ஆமாங்க, உங்களுக்கு பின்னாடி இருந்தாலும் ஒரு பெரியவர், அவர் எடுத்து பாருங்க கொடுத்தாரு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, எண்ணி பார்த்துட்டு போங்க அப்படின்னாருங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஆடி போயிட்டேன். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக பார்த்தேன். என்னெல்லாம் பண்ணல, அவர் இவ்வளோ நம்பிக்கையாக கொடுத்துருக்காங்க. பேங்க்லேருந்து அந்த கேஷியர் எடுத்து வச்சு அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு அப்படியே முருகா உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலப்பான்னு மனசில் நினச்சிக்கிட்டு கொண்டாந்து பணத்தை கொடுத்து நேற்று அப்படி ஒரு சம்பவம். நேற்று நான் 40,000 ரூபா தொலைச்சிட்டு ஓட்டிது. அதனால் இதை உங்கள்கிட்ட பகிரணுங்கிறதுனால அப்படி சொன்னேன். நாளைக்கு வேறு ஒரு தினம் தகவல் உங்களை சந்திக்கிறேன்.